இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வருகிறது. அது என்னன்னு சொன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே தலைகளை சாய்த்தி நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா இந்த வார்த்தைக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிற தகப்பனே, மோசேயோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறதா நீ சொல்லிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த வார்த்தையின் மூலம் தகப்பன் நீர் பேசும்படியாய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் இடைப்படுவீராக. உம்முடைய மகிமையின் காரணம் தகப்பனே ஒவ்வொருவரும் தொடும்படியாய் வழிநடத்தபடியாய் நன்றியோடு துதிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் உம்முடைய கரங்களை வழிநடத்த தாழ்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இந்த வார்த்தை பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது பார்க்கும்போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் இல்லை ஒருவனும். அல்லேலூயா. உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. இந்த கால வேளையில உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது. இரண்டாவதாக பார்க்கும்போது, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்க்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த காலை வேளையில முதலாவது நாம் பார்க்கும்போது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னா பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அந்த ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்றோம்னா அசட்டையா எண்ணுகிறோம். அநேகர் என்ன பண்றாங்க, நான் செத்து போயிடுவேன், அல்லேலூயா, நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுவேன். சண்டை பிரச்சனை எதனா வந்தா நான் செத்து போயிடுவேன், உடனே அந்த மாதிரி சொல்லி என்ன பண்றோம், அதை நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா இங்க தேவன் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நாட்கள் கூட அநேகர் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, ஆனா என்ன கூட நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, ஆனா வெளியே போயிட்டு மற்றவங்க கிட்ட என்னை பத்தி என்ன சொல்றாங்க, அவனை அழிச்சிடுவேன், அவனை கொண்டுடுவேன், அவன் இல்லாதபடி செய்திடுவேன், இப்படித்தானே பேசுறாங்க. ஆனா வார்த்தை சொல்லுது, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு மறைவா அவர்கள் என்ன வார்த்தை பேசினாலும் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. உனக்கு முன்பாக ஒருவனும் எந்த வார்த்தை பேச முடியாது. ஏன்னு சொன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளையாக அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு முன்பாக உங்களை எதிர்க்கிறவர்கள் ஒருவராக இருக்க முடியாது. யோசுவாவுடைய காலத்துல பார்க்கும்போது எவ்வளவோ யுத்தங்கள், எவ்வளவோ நாடுகள் என்ன பண்ணிச்சுன்னா யோசுவாவுக்கு விரோதமாக அந்த தேசத்து மக்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணணும், அழிச்சிடணும், அவர்கள் இல்லாதபடி செய்திடணும், இஸ்ரவேல அந்த மக்களை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக அவர்கள் வர நாடுகள் எல்லாம் அவர்களை பத்தி கேள்விப்பட்டு உடனே அவர்களுக்கு விரோதமா யுத்தத்தில் இறங்கிடுவாங்க. ஆனா எல்லா தேசங்களிலும் யுத்தத்தை நடத்தி அதை ஜெயித்து அவங்க என்ன பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. மாத்திரமல்ல, இந்த ஏதோமியர்கள்னு ஒரு மக்கள் இருக்காங்க.
வேதத்துல தான் இருக்கு. ஏசாவோட புத்திரர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா யாராவது சண்டை போடணும்ட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களா, இவங்க போயிட்டு அவங்கள கூட சேர்த்துக்கின்னு, அவங்க எனக்கு பிடிக்காது, அவங்களுக்கு எனக்கும் ஆகாது, நாங்க கூட என்ன பண்றோம், உங்களை கூட சேர்த்துக்கின்னு அவங்கள எப்படினாலும் நம்ம அழிச்சிடணும். அல்லேலூயா. ஏதோமியர்கள் இப்படிதான் பண்ணுவாங்களாம். ஆனா ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதுன்ற வார்த்தையின்படி எல்லா தேசங்களும் அவர்கள் வெற்றி பெறும்படியா தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்தினார். அதாவது தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தம் வெறுமையாகவே திரும்பாது. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி முடித்து அதுக்கு பிற்பாடுதான் அவரிடத்துல வரும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி மரப்புல பேசலாம், ஆனா உங்களுக்கு எதிர ஒருவரும் ஒரு வார்த்தை பேசாதபடி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அடுத்தபடி நான் பார்க்கும்போது, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இது ஒரு எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இது ஒரு தேற்றுகிற வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம செய்யும் போது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், இடறிடுவோம். எப்படி செய்யுது, என்ன செய்யுது, ஒன்றுமே புரியாது. அந்த நேரத்தில் யாராவது நம்ம கூட இருந்து நீ செய்ப்பா, நான் உன்னை கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்தில் நம்ம செய்வோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறி போச்சுன்னு வச்சிங்களேன், அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட்டுட்டு போய்க்கினே இருப்பாங்க. அது எப்படி நீங்க பார்த்துக்கப்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? என்னால் முடிஞ்ச வரை செய்துட்டு இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் முடிஞ்ச வரை செய்துட்டேன், இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்றாருங்க, மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் எப்போ உன்னுடைய கையை பிடிச்சனோ அது வரைக்கும், இது வரைக்கும் நான் உன் கையை என்ன பண்ணல, விடல. இந்நாள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து எல்லா விதமான போராட்டத்துக்கும், பிரச்சனைக்கும், ஆபத்துக்கும், கண்ணீருக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் அற்புதமாய் வழி நடத்தி வருகிறாங்க. ஆனா நம்ம தான் சாட்சி சொல்றது கூட நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம். ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட சாட்சியா சொல்லலாம். ஏன்னுக்கா அது வந்து கடவுள் நமக்கு செய்த அற்புதம். நம்ம சாட்சி சொல்றது கூட என்ன பண்றோம், யோசிக்கிறோம். ஆனா அந்த நாட்களில் தேவன் சொல்றாரு, உங்களை என்னை பார்த்து நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மோசேயோடு கூட இருந்த தேவன் சும்மா இல்லைங்க, அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள். அல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த கட்டாந்தரையில் என்ன பண்ணாரு, நடத்தி கொண்டு வந்தார். எகிப்துல 10 வாதைகள், அந்த 10 வாதைகளையும் மோசே மூலம் தான் அந்த அற்புதங்களை செய்தார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் இப்படியான அற்புதங்களை செய்ய தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அவரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றதில்லை, ஏற்றுக்கொள்றதில்லை. வரோம், ஏதோ கடமைக்காக வரோம், ஆண்டவர் இன்னைக்கு ஆராதிக்கணுங்க அப்படின்ற நல்ல ஒரு உள்ளத்தோடு, அந்த முழு மனதோடு நம்ம ஆலயத்துக்கு வரல. அப்படியே இன்னைக்கு சண்டேவா, ஆலயத்துக்கு போனோமா, வேற வேலை இல்லை, இப்படியே முறுமுறுத்துக்கு தான் வரோம். நம்ம படித்த சங்கீதத்தில் பார்க்கும்போது இச்சிக்கப்படத்தக்க தேசமா எது, கானான் தேசம். அவ்வளவு ஒரு மகிமையான தேசம், அவ்வளவு ஒரு அற்புதமான தேசம். அந்த தேசத்தை போய் அவர்களை அடையாதபடி என்ன பண்ணாங்களாம், தங்களுடைய கூடாரங்களிலே இருந்து கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருந்தாங்களாம். அல்லேலூயா. கூடாரத்தில் இருந்துன்னு முறுமுறுத்தாங்களாம். அந்த எகிப்திக நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க, அந்த எகிப்துல வெங்காயத்தையும் கீரையும் சாப்பிட்டுக்கின்னு இருந்தவங்க, அதுவே நல்லா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஆனா நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் தேவனை முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. மோசேயோடு கூட இருந்து தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்,
மோசேயை போல தேவனுக்கு பிரியமானவர்களா நாமும் இருக்கணும். அதே போலதான் யோசுவா என்ற மனிதன் என்ன பண்ணாரு? தேவனுக்கு பிரியமானதுனால தான் அவர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்ன பண்றார்? நம்முடைய கரங்களை பிடித்து, இந்த நாள்ல தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கரங்களை பிடித்து கூட சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்ம விட்டு விலகிட்டாருன்னு வச்சுங்களா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேற மாதிரியா போயிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரியா போயிடும். அதனால தான் அவர் நம்முடைய கரங்களை பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு போயிடுதான் ஆண்டவர் நம்ம அற்புதமாய் வழி நடத்தி வர அது வழியா இருக்கும். வேதத்துல ஒரு சில மனிதர்களை நம்ம பார்க்கும்போது தேவன் எவ்வளவோ நன்மையை செய்தாரு, எவ்வளவோ அதிசயங்களை செய்தாரு. ஆனா அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை நினைக்காம அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. நம்ம உதாரணத்துக்கு சிம்சோனை எடுத்துக்கொண்டு போனா, ஒரு பயங்கரமான பலசாலியான ஒரு மனிதனா தேவன் என்ன பண்ணாரு? இந்த மக்களை எல்லாம் ரட்சித்து வழி நடத்துவாருன்னு சொல்லி அவரை ஏற்படுத்தினாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? வேற எங்கேயோ போயிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனுக்கு கோபம் மூட்டி அந்த தேவனுடைய மகிமையை என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி போனதை கூட அவர் என்ன பண்ணல? உணரல. அப்படிப்பட்ட உணர்வில்லாத மக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உணர்வு உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும். அதனாலதான் அவங்கள அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிங்க. அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லும் போது நிர்விசாரமா தான் நின்றுகிறவர்கள் நிறைய பேர் பார்க்கும்போது, நான் ஏன் ஆராதிக்கணும் அவரை எதுக்கு நான் ஆராதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சும்மா கண்களை மூடிக்கணும் கையை தட்டின்னு தான் இருக்கிறோம். உற்சாகமாக அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆராதனை செலுத்தும் போதுதான், அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்யும் போதுதான் அவரை நம்ம ஆசீர்வதிப்பாரு. அவரிடத்துல இருந்து நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். நம்ம நல்ல வசதியா இருக்கணும், காரு பங்களான்னு இந்த உலகத்துல நல்ல சொகுசா வாழணும்னால நினைக்கிறோம்ல. அவரை ஆராதிச்சாதானே, அவரை மகிமைப்படுத்தினாதானே, அவரை ஆராதிச்சு அவரை மகிமைப்படுத்தும் போது தானே நம்மளும் அவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவாரு. நாம மட்டும் அவரை ஆராதிக்க மாட்டோம், ஆனா அவர் மட்டும் என்ன உயர்த்தணும். இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை நாம என்ன பண்றோம்? காணப்படுறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவனை நம்ம என்ன பண்ணணும்? முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம அவரை ஆராதிக்கும் போதுதான் அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அந்த சொல்லுகிற வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேறணும்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறவர்களா காணப்படணும். அது மாத்திரம் இல்ல, நம்மை அழைத்த தேவன் இந்த காலை வேளையில சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 3வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த நாட்களில் கூட இந்த கிராமத்துல இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நம்மை கூட தேவன் மேன்மையாக வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் இந்த கிராமத்திலிருந்து வெளியே இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் உங்களுடைய நாமத்தை குறித்து, உங்களுடைய பேரை குறித்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உயர்த்துவாரு? அழகா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட நானு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னா நிச்சயமாகவே நம்முடைய பேர் என்னாவும்? பிரஸ்தாபமாகும். அநேக இடங்களுக்கு நம்மை குறித்ததான காரியங்கள், நம்மை குறித்ததான
எப்படி அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் அநேகருக்கு தெரியும்படியாய் தேவன் இந்த நாட்களில் கூட உங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டுக வல்லவரா இருக்கிறார். யோசுவாவை நம்ம பார்க்கும்போது அது ஒரு அறுப்பு காலம், கரை புரண்டு வருகிற வெள்ளம். அல்லேலூயா. தண்ணி நல்ல கரை புரண்டு வருது அந்த ஆத்துல. அந்த ஆறு ஒரு பெரிய ஆறு. அப்ப என்ன பண்றாருன்னா தேவன் சொல்றாரு, அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை நானு மகிமைப்படுத்த போகிறேன். இவர் பயந்துன்னு இருக்காரு, எப்படி பண்ண போறோம், இந்த ஆற்றை எப்படி கடந்து போக போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மகிமைப்படுத்த போகிறார், இந்த நாளிலிருந்து அவர்கள் உனக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று சொல்லி அந்த ஆத்துல போய் அந்த ஆசாரியர்களுடைய கால்களை வைக்கும் போது ஓடி வருகிற தண்ணி அப்படியே நின்று போயிச்சான். அல்லேலூயா. ஓடி வருகிற தண்ணி அப்படியே நின்று போச்சு. இருக்கிற தண்ணீர் எல்லாம் அப்படியே குவியெல்லாம் நின்றுடுச்சான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. அல்லேலூயா. குவியலா நின்றுடுச்சான். அப்போ அந்த ஆற்று அவங்க கடக்கும் போது எப்படி ஒரு கட்டாந்தரையில போறான்ல, அதே போல அந்த தரையெல்லாம் உலர்ந்த தரையாய் அந்த தரையை அவங்க என்ன பண்ணாங்க, கடந்து போனாங்களாம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் உடைத்து, அந்த தடைகளை நீங்கள் உடைத்து கடந்து போகும்படியாய் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்ம அநேகருக்கு நன்மை செய்யும் போது மூலமாக, நம்ம அநேகரிடத்துல அன்பு காட்டுவது மூலமாக, அல்லேலூயா, அப்படிதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதெல்லாம் ஒரு வாக்கு தத்தமா நாம எடுத்துக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் மன்றாடணும். ஆண்டவரே, நீங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்களே, அதன்படி எங்களை நடத்துங்க. அருமையா சொல்லிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். மோசேயுடைய காலத்துல அந்த செங்கடலை இவங்க கடந்து வரணும். இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சேனை நிக்குது, இவங்களுக்கு முன்னாடி ஒரு செங்கடல். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் விட்டாங்க, அவளை வந்து என்ன பண்ணுவாங்க, கொன்னுடுவாங்க. ஆனா அவர்கள் 2 பேரும் சந்திக்காத அளவுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பு தந்தார். உனக்கு விரோதமாக கூட அநேகர் எழுப்புவார்கள், ஆனா உங்க பக்கத்துல கூட வராதபடி தேவன் அற்புதமாக உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த செங்கடலை 2ஆக பிளந்து அற்புதமாய் தேவன் வழி நடத்தினார். ஆமென். அற்புதமாய் வழி நடத்தினார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அந்த நேரத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருந்த தேவன். இந்த நாட்களில் கூட தண்ணீரை போல பிரச்சனைகள், தண்ணீரை போல போராட்டங்கள், தண்ணீரை போல கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளை நீங்கள் கடந்து போகும்படியாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போதும் உன்மேல் புரளுவதில்லை. நாம இப்ப பார்த்தல அந்த ஆற்றை அவர்கள் கடந்து போனாங்கல்ல, அந்த ஆற்று கடக்கும் போது கூட அது அவர்கள் மேல புரளாதபடி, அவர்கள் மேல விழுதாதபடி, அவர்கள் உயிர் சேதம் ஏற்படாதபடி பாதுகாத்த தேவன் இந்த நாட்களிலும் கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பாதுகாப்பை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை பேரில பற்றாது. அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில தூக்கி போட்டாங்க. 7 மடங்கு அக்கினி. ஆனா அந்த அக்கினியில 4வது ஒரு உருவம் இருக்குது. அல்லேலூயா. அதுதான் தேவனாகிய கர்த்தர். இதே போல உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், அக்கினி போன்ற சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், 4வதாக
உங்க குடும்பத்தில் இருக்கிற ஐந்தாவதாக ஒரு மனிதன் இருப்பார். அவர் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நிச்சயமாகவே அவர் உங்களை அற்புதமாக வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசுவா 6:27 வாசிங்களா. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு கூட இருந்தது? அவர் சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தாரல்ல, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு. அந்த வாக்குத்தத்தம் இங்க நிறைவேறது பாருங்க. கூட கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. நிச்சயமாகவே எப்படி ஒரு யோசுவாவை தேவன் உலகம் என்ற ஒரு அற்புதமான மனிதர், ஒரு பயங்கரமான மனிதர் என்று காண்பித்தாரோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த கிராமத்துல நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த கிராமத்துல நீங்கள் எவ்வளவு தலை சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அநேக இடங்களுக்கு உங்களை கொண்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த கிராமத்துல உங்களை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின் படி செய்து அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கஷ்டமா? ஈஸியான வேலை தானே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையாக சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? அநேக நேரங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன காரியம் நமக்கு நடக்கலன்னா கூட உடனே தேவனை குறை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்படி விசுவாசமாக இருந்தேன், எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, குறை சொல்றோம்ல. ஆனா தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க என்ன பண்றீங்க? மறந்துடுறீங்க. அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன பண்றோம்? மறந்துடுறோம். ஆனா தேவனாகிய கர்த்தரை நாம மகிமைப்படுத்துறதுக்கு மறந்துடுறோம். அல்லேலூயா. யோசுவாவுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலை வழிநடத்தி வந்தாரு மோசே. வழிநடத்தி வருகிற நாட்களில் மோசேயினுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. மோசேயினுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு தேவன் என்ன பண்ணாருன்னா அவரை மலையின் மேல அவர் மரித்து அவர் என்ன பண்ணாருன்னா அடக்கம் பண்ணிட்டாரு. தேவனை அடக்கம் பண்ணிட்டாரு. ஆனா அவர் அடக்கம் பண்ண அந்த சமாதியை கூட யாருமே பார்க்கல, பார்க்கவும் விடல. ஏன்னு சொன்னா அவர் அடக்கம் பண்ண அந்த சமாதியை யாரெல்லாம் போய் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், உடனே அந்த சமாதியை கொண்டு வந்து வேற இடத்துல வச்சுட்டு அதை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. உண்மைதாங்க, மோசேயை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் தேவன் என்ன பண்ணாருன்னா அவருடைய சமாதி யாருக்கும் தெரியாதபடி என்ன பண்ணாருன்னா மறைச்சு வச்சிருக்காரு. இந்த நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாதா? அல்லேலூயா. அவர் மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தணும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க வேதத்துல. ஆனா இந்த யோசுவாவை மாத்திரம் தேவன் தெரிந்து கொள்றதுக்கு காரணம் என்ன தெரியல. அவர் என்ன பண்ணாருன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு தெரியாத ஒரு மனிதனா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு தெரியாத ஒரு மனிதனா இருந்தாரு. அது மாத்திரமல்ல, துச்சாட்சி சொன்னவர்கள் மத்தியில நற்சாட்சி சொன்ன ஒரு மனிதனா இருந்தாரு யோசுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மனிதரை தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்தில் அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், அந்த கூடாரத்தை விட்டு தெரியாத ஒரு மனிதனா இருந்தாரு. இந்த நாட்களில் ஆலயத்துக்கு வரணும்னாவே நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம எத்தனை மணிக்கு நமக்கு ஆராதனை? சவுண்டா சொல்லுங்க. நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? 10 மணிக்கு கூட வரோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் எப்படி அற்புதம் செய்வாரு? அல்லேலூயா. நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்க்க முடியாது தானே. 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா மேக்சிமம் 8:45 வந்துடணும், இல்லை 8:50 வரணும், இல்லை 8:59 வரணும். நம்ம என்ன பண்றோம்? 10 மணிக்கு வரோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்?
தேவனை அசட்டை பண்றோம். ஆனா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு மனிதனா இருந்ததுனால யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னா அந்த கோத்திரத்துக்கெல்லாம் அவர் தான் தேசங்களை பங்கிட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. நிச்சயமாக சொல்றேன், நீங்க கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி செய்து நம்முடைய வாழ்க்கையில தேவனை முக்கியப்படுத்தும் போது நிச்சயமாகவே இந்த கிராமத்துல உங்களை ஒரு முக்கியமானவர்களாக தேவன் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது தேவன் எப்படி நம்மளை உயர்த்துறாரு பாருங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னா, தாய்க்கு என்ன பண்ணல, பிள்ளையே இல்லை. அல்லேலூயா. ஒரு தாய்க்கு, அண்ணாள் என்ற ஒரு தாய்க்கு பிள்ளையே இல்லை. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணாருன்னா தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. என் பிள்ளை, நான் இப்போ எனக்கு பிறக்க போகிற பிள்ளைய நான் என்ன பண்றேன், உம்முடைய சமூகத்துக்கு நான் என்ன பண்றேன், கொடுத்துடுறேன், காணிக்க கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் என்கிற ஒரு மனிதன், ஒரு மகனை அதுக்கு பிற்பாடு தான் அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றெடுக்கிறாங்க. தேவனுக்கு நாம ஒரு காணிக்க ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னோமா, அதை நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துடணும். அதே போலதான் இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, தேவனுக்கு நான் கொடுத்துடுறேன் சாமுவேல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகளுடைய கர்ப்பத்தை திறந்து தேவன் என்ன பண்ணாருன்னா சாமுவேல் என்ற பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பிள்ளை வளருது. நம்ம வேதத்துல எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம், ஒரு சிறு பிள்ளையோடு கூட தேவன் பேசினாருன்னு சொன்னா அது சாமுவேல் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பையனோடு கூட தேவன் பேசினார் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்த்தோம்னா சாமுவேல் தான். நம்முடைய பிள்ளைகளை கூட இந்த சிறு வயதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும். ஆனா இந்த நாட்களில் நாம செல்லுங்களை கொடுத்து கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், செல்லுங்களை கொடுத்துடுறோம். அந்த பசங்க நம்ம வளைஞ்சிடுது கைக்கு. அல்லேலூயா. என்ன பண்ணுது, கைத்து வளைஞ்சிடுது. நிறைய பிள்ளைகளுக்கு பின்னாடி பிரச்சனை, கைத்து நரம்பல பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண, ஏதோ கொஞ்ச நேரம் கொடுக்கணும், பிடிக்க வச்சிடணும். அதுவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழக்கமாக்க கூடாது. ஆனா சிறு வயதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லி 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 வளர்க்கும் போதுதான் அந்த பிள்ளைகள் பெரிய வயதானாலும் கூட அதை விட்டு விடாத பிள்ளைகளா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னை பத்தி என்ன என்னை பத்தி சொல்லு. அல்லேலூயா. என்னை பத்தி சொல்லு, நான் செய்த அற்புதத்தை சொல்லு, அதிசயத்தை சொல்லு. அந்த பிள்ளைகளை தான் வருகிற நாட்களில் என்ன பண்ணாங்க, பெரிய ஒரு நல்ல ஒரு அந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஒரு நிலைமையில வந்தாங்க. இஸ்ரவேல் மக்களுடைய வேலையை அப்படிதான், பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 வளர்ப்பாங்க. இப்போ கூட நான் நிறைய இந்த யூடியூப்ல பார்க்கும்போது சின்ன பிள்ளைகளை நிற்க வச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு இந்த வேத வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைங்க சின்ன ஒன்றுமே தெரியல அதுங்களுக்கு. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா விளையாடிக்கினே அந்த வார்த்தைகளை சொல்லுது. அது என்ன பண்றாங்கன்னா அந்த ரீல்ஸ் எடுத்து அதில் ஓடுறாங்க. ஆனால் அதில் கூட பாருங்க, அந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை சொல்ற மாதிரி தான் ஓடுறாங்க. அல்லேலூயா. அது போல ஒரு வளர்ப்பு வளர்க்கணும் நம்ம பிள்ளைங்களை. இந்த சிறு வயதிலிருந்து தேவன் மேல பக்தி உள்ள பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும். இந்த
சாமுவேல் அவங்க தாயை தந்து விட்டுட்டாங்க. ஒண்ணுமே தெரியாத வயசு, பால் மறந்துட்டாரு, அவ்வளவுதான். அந்த நேரத்துல கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அந்த பிள்ளை எப்படினாலும் வளர்ந்துருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படியே வளர்ந்த பிள்ளை. அதனாலதான் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது, தான் முதல் பெயர் செபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது யாரு? இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நம்ம சின்ன பசங்களை இந்த வேத வார்த்தைகளை சொல்லி நம்ம வளர்க்கும் போது அது வளர்ந்து வருகிற நாட்களில் அநேகருக்கு அந்த பிள்ளைகளை பற்றினதான ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அநேக கிராமங்கள் அறிந்து கொள்ளபடியா தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, 18-14 வாசிங்களா? 1 சாமுவேல் 18-14. தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவன் நம்மோடு கூட இருந்தாருன்னு சொன்னா நமக்கு என்ன வந்துடும்? புத்தி வரும். அல்லேலூயா. புத்தி இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ. அல்லேலூயா. எவ்வளவு நம்ம சொன்னாலும் வரல, ஏறல, மண்டையில ஏற மாட்டேங்குது. அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம், நம்ம எவ்வளவுதான் நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் என்ன பண்ணுது? அது கண்டுக்காத வேற வேலையில தான் பார்த்துக்கிட்டு. ஆனா தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால எல்லா இடங்களிலும் புத்திமானா நடந்து கொள்ள வேதம் சொல்லுது, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து. அல்லேலூயா. புத்தியை சம்பாதிக்கணும். முதலாவது நம்ம இந்த உலகத்துல ஒண்ணுமே கொண்டு போறதில்ல. ஆனா இந்த நாட்களில் நாம சம்பாதிக்கிறது பணம், 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 சொத்து. நம்ம கொண்டு போக மாட்டோம், ஆனா கொண்டு போக மாட்டோம். அது என்ன பண்ணோம்? வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிடும். அல்லேலூயா. நம்ம அப்படி தூக்கி இருப்போம், நம்ம மதிச்சுட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், எடு எடு உடனே எடு. அல்லேலூயா. அந்த பணத்துக்கு கூட மதிப்பு இல்லை, உடனே எடுத்துருங்க. நம்ம எடுத்து போய் அங்கே அடக்கம் பண்ண உடனே அது நம்மளது இல்லை, இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுது. ஆனா அதுக்காகத்தான் நம்ம இந்த நாட்களில் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்காக தான் ஓடி 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 உழைக்கிறோம், இரவு பகல் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. ஆனா என்னத்தை சம்பாதித்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? புத்தியை முதலாவது சம்பாதித்துக்கொள். தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். அவருக்கு கீழ்ப்படின்னு சொன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருடைய ஆலயத்துல ஏதாவது குறைவுபடுது, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொன்னா உதவி பண்ணணும். நாங்க அதை வாங்கி நாங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகிறதுக்காக கேட்கல. தேவனுடைய சபைக்கு தேவையானதை தான் நாங்க கேட்கிறோம். இப்படி நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய காரியங்கள்ல கொஞ்சம் நிர்விசாரமாவே இருந்துட்டோம். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது தேவன் தாவீதோடு கூட இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு? எல்லா இடங்களிலும் அல்லேலூயா எப்படி நடந்துனாரு? அல்லேலூயா. எப்படி நடந்துனாரு? நடந்துட்டீங்களா? புத்திமானாய் நடந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 6:16 வாசிங்களா? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாருக்கு சொல்ற வார்த்தை? இது கிதியோனுக்கு. அல்லேலூயா. கிதியோனுக்கு சொல்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா போர் எடுத்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா இந்த மீதியான அந்த தேசத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேலருடைய விளைச்சல் எல்லாம் அழிச்சிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க? மீதியானியர் இஸ்ரவேலருடைய அந்த விளைச்சல் எல்லாம் அழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரே புலம்பிக்கின்னு இருப்பாங்க அந்த மக்கள் எல்லாம்.
நமக்குள்ள ஒரு ரட்சகர் எழுப்பணுமே. யாருன்னு பார்க்கும்போது தான் தேவன் என்ன பண்றாரு, கிதியோன் என்கிற ஒரு மனிதனை எழுப்புறாரு. இப்போ அவனோடு கூட இருக்கிறேன். அந்த தேசத்து மக்களை ஒரே ஒரு மனுஷனை எப்படி அடிப்பாங்களோ அதே போல அந்த தேசத்து மக்களை நீ என்ன பண்ண, அடிப்ப அப்படின்னு சொல்லி தேவன் அவரு கூட இருந்து அவர் வழி நடத்துறதுனால அவர் என்ன பண்றாரு, அந்த தேசத்து மக்களை அழித்து அவர்களிடத்துல அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார். உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள், உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை விட்டு ஓடியே போயிடுவாங்க. உங்களை விட்டு 7 வழியா ஓடி போவாங்க. நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். கர்த்தர் என்ன விரும்புறாரு, நம்ம குறித்து என்ன நம்ம கர்த்தர் சித்தம் வைத்திருப்பாரு, அது என்னன்னு நம்ம ஜெபத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களால ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசே வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம்னு சொன்னா போதும், உடனே 2-3 பேர் நிப்பாட்ட மாட்டாங்க. அதுல யாராவது ஒருத்தர் தான் நிப்பாட்டுவாங்க. அது போல என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டியில ஜெபம் பண்ணுவாங்க, போட்டியில வேதம் வாசிப்பாங்க. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, போட்டியே தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து கூட என்ன பண்ணலாம், படிக்கலாம். அழகா தீர ஏன் நம்ம மனசு வர மாட்டேங்குது, நம்மளுக்கு வேத வசனத்தை எடுத்து படிக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஜெபம் பண்ணோம்னாக்கா அவர் போயிட்டு கூட பஜார்ல எதனா காய்கறி பொருள் வாங்கிடலாம். அது வரையும் நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே இருக்கிறீங்க, நிர்விசாரமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, உங்களை இந்த கிராமத்துல ஒரு உயர்ந்த நிலையில வைக்கணும்னு சொன்னா, நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கணும், அவருடைய கட்டளைப்படி நடக்கணும். அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு அதை வச்சு ஜெபிங்க, அதை கடைபிடிங்க. அதன்படி நீங்க நடக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் மோசையோடு இருந்ததை போல இந்த சபையோடு கர்த்தர் இருக்கும். மோசையோடு இருந்ததை போல பிள்ளைகளோடு கூட, இந்த சபையின் வாலிபரோடு கூட கர்த்தர் இருப்பார். வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார். இல்லைங்களா? நம்மோடு கூட இருப்பார். வேலைக்கு போகிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார். மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு சிநேகிதராய் மாற்றி கொடுப்பார். அதை சொல்லுவோமா? கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்க சிநேகிதராய் மாறிடுவார்கள் சத்துருக்கள் எல்லாம். அதை சொல்லுவோமா? நிறைய காரியங்களை சொன்னார். கர்த்தர் உன்னோடு இருந்தா குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும். நீ எதையெல்லாம் எழுந்தாயோ அதையெல்லாம் பெற்றுக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்க? அதுவே சொல்லுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறிடும். அதிலே சொல்லுவோமா? இந்த வாரம் முழுவதும் இந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யும். வாரம் முழுவதும் அவர் எல்லாமே யோசுவா அந்த புஸ்தகத்திலிருந்து தான் எடுத்து சொன்னார். ஒன்று மட்டும் சாமுவேல்ல என்று சொன்னார். நிச்சயமாகவே குறைவுகள் நிறைவாக்குகிற தேவன். அண்ணால் அழுது ஜெபித்தபடி கர்த்தர் முதல் பிள்ளையை பொருத்தனை பண்ணினாங்க, கொடுத்துட்டாங்க. நீங்க கூட ஒரு பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு